குருவே நமக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் திருமண வாழ்வில் பாவகிரகங்களின் பங்கு இது சம்பந்தமாக இன்றைக்கி பேசலாம். காலபுருஷ தத்துவத்தில் 8வது ராசி விருச்சிகத்தோட அதிபதி, காலபுருஷ தத்துவத்தின் அஷ்டமாதிபதி செவ்வாய், காலபுருஷ தத்துவத்தின் பாதகாதிபதி சனி, காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடத்து அதிபதி அதாவது கன்னி ராசிக்கு அதிபதியான ரோகாதிபதி பாவியரோட சேர்ந்த புதன். அது மட்டும் இல்லாமல் பலம் வாய்ந்த அதிக பலம் பெற்ற கிரகம் சூரியன். தன்னோட பக்கத்தில் வரக்கூடிய அனைத்து கிரகங்களையும் எந்த கிரகமாக இருந்தாலும் அதை அஸ்தங்கம் செய்யக்கூடிய அதிகாரம் பெற்ற கிரகம் தான் இந்த சூரியன். அதுபோக அடுத்ததாக நிழல் கிரகம், சாயா கிரகம், பாம்பு கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய ராகு கேதுக்கள். இது அனைத்தும் இந்த பாவகிரகங்கள். இந்த பாவகிரகங்கள் திருமண வாழ்க்கையில் தங்களோட பங்கு என்ன அப்படிங்கிறத இதில் பார்ப்போம். இது போன்ற பாவகிரகங்கள் திருமண பாவங்களான லக்கணத்திற்கு 2, 4, 7, 8, 12 இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளையும், யார் பெரியவர் என்ற சிந்தனையில் பிரிவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துது. இதில் சூரியன் செவ்வாய் சேர்ந்து சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து 2, 4, 7, 8, 12 மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் தோஷம்னு சொல்கிறாங்க. அதாவது சாஸ்திர பிரமாணம் ஒரு பாடலில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், இடுகதிர் சேய் சேர்ந்து எவ்விடத்தில் இருந்தாலும் இளம்பெண்ணில் விதவையாவார் அப்படிங்கிறது சாஸ்திர பிரமாணம். அனுபவத்தில் அது எல்லாம் உண்மைதானா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. சூரியனோட ஆதிக்கம் பெற்ற சிம்ம ராசியில் அல்லது செவ்வாயோட ஆட்சி வீடான மேஷம் விருச்சக ராசியில் சேர்ந்திருந்தால் இந்த ஜோதிட விதி வேலை செய்கிறதில்லை. மேலும் சூரியனோட உச்ச வீடான மேஷத்தில் சேர்ந்திருந்தாலும் இந்த விதி வேலை செய்கிறதில்லை. ஏற்கனவே செவ்வாயோட வீடு அப்படிங்கிறதுனாலையும் மேஷத்தில் வேலை செய்யாது, சூரியனுக்கும் அது உச்ச வீடு. ஆக அது வேலை செய்கிறதில்லை. இந்த விதி ஜோதிட விதி அங்கே வேலை செய்கிறதில்லை. மகரத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்து மகரத்தில் இருந்தாலும் இந்த ஜோதிட விதி பொய்யாகுது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வேற எந்த இடத்துல வேலை செய்யும் இந்த ஜோதிட விதி? எந்த இடத்துல வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நில ராசியான ரிஷபம் கன்னி ராசியில் மட்டும்தான் இந்த இடுகதிர் சேய் சேர்ந்து எவ்விடத்தில் இருந்தாலும் இளம்பெண்ணில் விதவையாவார் அப்படிங்கிற அந்த ஜோதிட விதி இந்த நில ராசியான ரிஷபத்திலையும் கண்ணிலையும் மட்டும்தான் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி பலம் பெற்று இருந்து இந்த சூரியனையும் செவ்வாயும் தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த விதி முழுமையாக அங்கே வேலை செய்கிறது. வெறும் சின்ன சின்ன கண்டங்கள், கீழே விழுந்து எந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களோடைய பேரும் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கூற்று. அதனால் ஜாதகத்தை பார்த்த உடனே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு, இது தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை முழுமையாக விளக்குறது தவறு. சூரிய திசையோ செவ்வாய் திசையோ வந்தா அல்லது வருமா அல்லது வராதா அப்படிங்கிறத முதல்ல கணிக்கணும். அதுக்கப்புறம் வேறு கிரகங்கள் சூரியனோட, அதாவது இப்போ சூரியன் செவ்வாய் இல்லாமல் ஒரு புதன் திசையோ ஒரு சுக்கிர திசையோ வருதுன்னே வைங்களேன். அந்த சுக்கிரனோ அல்லது புதனோ சூரியனோட நட்சத்திரங்களான உத்திரம், உத்திராடம், கார்த்திகை இந்த நட்சத்திரத்திலேயோ அல்லது செவ்வாயோட நட்சத்திரமான மிருகசீரிசம், அவிட்டம், சித்திரை இந்த நட்சத்திரங்கள்லேயோ இந்த கிரகங்கள் இருந்து திசை நடத்துதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி திசை நடத்தினாலும் அந்த திசையானது இந்த கல்யாண காலங்களில், தாம்பத்திய காலங்களில் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பார்த்துக்கிட்டு தான் எல்லாத்தையும் ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டு தான் பிறகு ஜாதகத்தை தவிர்க்கலாம் அல்லது சேர்க்கலாம். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, தோஷம் இருக்குது வேண்டான்னு 27 நட்சத்திரம், 9 கிரகம், 12 ராசியை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு பெற்றவங்களும் சரி மற்றவங்களும் சரி வீண் பொருளியை கிளப்பிட்டு பீதியை கிளப்புறாங்க. திருமணங்கள் நிறைய இதனால் தடைப்படுது. திருமணங்கள் தடைபட அந்த பெற்றவங்களுமே காரணமாக இருக்காங்க. இப்போ மணமாலை பகுதின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அந்த வாட்ஸ்அப் தளங்கள் எல்லாம் மணமாலை பகுதி வருது. அதில் விளம்பரம் கொடுக்குறாங்க பெற்றவங்க. அதாவது பெண்ணை பெற்றவங்களும் சரி மாப்பிள்ளையை பெற்றவங்களும் சரி
தன்னோட பெண்ணுக்கு அல்லது பையனுக்கு ஜாதகத்தில் ராகு இருக்குது கேது இருக்குதுன்னு தலைப்பிலேயே போட்டு ஜாதகத்தை பதிவு செய்கிறாங்க. எல்லா ஜாதகங்களையும் தான் இருக்கும், ராகுவும் இருக்கும் கேதுவும் இருக்கும். அது தோஷமாக இருக்கா அல்லது யோகமாக இருக்கா, அதுதான் கேள்வி. சரி, தோஷமாக இருந்தால் அந்த தோஷமான ஜாதகத்தையே தேடுறாங்க. ஜாதகத்தில் ராகு தோஷம் இருக்குது, கேது தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குன்னு ஒரு ஜோசியர் சொல்கிறாருன்னு வைங்களேன். அப்படி நீ சொல்லும் பொழுது சொன்னதுக்காக அதே மாதிரி தோஷமான துணை ஜாதகத்தை, மாப்பிள்ளை ஜாதகத்தையோ அல்லது பொண்ணு ஜாதகத்தையோ தேடுறாங்க. அப்படி சேர்த்தா என்ன ஆகும்? குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. அப்படி சேர்க்கணும், தோஷ ஜாதகத்துக்கு தோஷமான ஜாதகத்தையே சேர்க்கணும்னு எந்த விதியும் சொல்லலை, ஜோதிட விதி சொல்லவே இல்லை. அப்படி துணை ஜாதகத்தை சேர்த்தா அந்த குடும்பத்தில் நிம்மதி எப்படி இருக்கும்? இருக்காது. கணக்கு பாடத்தில் தான் மைனஸும் சேர்ந்தா ப்ளஸ்ஸு. ஆனால் இங்கே ஜாதகத்தில் அப்படி வேலை செய்யும். சர்ப்பதோஷம் 2 ஜாதகத்துலேயும் சர்ப்பதோஷம் இருக்கிற மாதிரி சேர்க்கறது தப்பு. அப்படி துணை ஜாதகத்தை தேடி தேடி திருமணத்தை தாமதப்படுத்துறதும் தப்பு. சாஸ்திரத்தில் ஜோதிட விதிகளில் அப்படி கூறவே இல்லை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவாக ஜாதகத்தில் தோஷம் இல்லாட்டன, அதாவது ஒரு ஜாதகத்தில் தோஷமே இல்லை அப்படின்னா 25 வயசுக்குள்ளே கல்யாணம் நடந்துடும். 25 வயசு 30 வயசுக்கு மேலே திருமணம் நடக்கலை அப்படின்னாலே அந்த ஜாதகத்தில் 2 பேர் ஜாதகத்துலேயும், ஆண் ஜாதகத்துலேயும் சரி பெண் ஜாதகத்துலேயும் சரி தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தோஷம் இருந்தால் தான் லேட்டாகும். ஆக 2 ஜாதகங்கள்லேயும் பாவசாமியம் அப்படிங்கிற ஒரு பாவ கணக்கீடை மட்டும் பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாலே போதும். திருமணம் கல்யாணம் ஆகி ஒரு 20 வருஷம் தாம்பத்தியத்தை பாதிக்காத ஒரு 2 திசைகளை கடந்துட்டா போதும். அதாவது 2 திசைகள் 20 ஜாதகத்தில் இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து கல்யாணம் செஞ்சு வச்சா ரொம்ப நல்லது. பாவ கிரகங்கள் மட்டுமே இல்லறத்தை கெடுக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. சுபகிரகங்களும் திருமணத்தை கெடுக்கிற ஜாதகங்களை பார்த்துருக்கோம். திருமண வாழ்க்கையை பாதிக்கிற அமைப்பு இருந்தால் சில ஜாதகங்களில் அந்த மாதிரி ஒரு சுக்கிர தசை கூட அவங்களோட திருமண வாழ்க்கையை பாதிக்கும். அந்த மாதிரி ஜாதகங்களை அடுத்து பதிவிடுறேன். அதனால் பாவகிரகம் யோகம் செய்கிற அமைப்பும் உண்டு. பணம், செல்வம், செல்வாக்கு, பதவி, வசதி, வாய்ப்புகளை பாவகிரகங்கள் வாரி வழங்குகிற அமைப்பும் உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ராகு கேது நல்ல யோக அமைப்பில் இருந்தால் ராகு கேதுக்கள் நல்ல யோக அமைப்பில் இருந்தால் அந்த ஜாதகர்கள் பல தலைமுறைகள் வாழ்கிறதுக்கு, சிறப்பாக வாழ, எல்லா செல்வங்களையும் வாரி வழங்குகிற எத்தனையோ ஜாதகங்களை நம்ம பார்த்துருக்கோம். இல்லறம் இனிக்கட்டும், அதாவது திருக்குறளில் சொன்ன மாதிரி அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அந்த மாதிரி வாழட்டும் மணமக்கள். மீண்டும் சந்திப்போம், பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே நமக.